ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். என் சமையல் அறையில் இன்றைக்கி ஒரு சிம்பிளாக ஆனால் அதே சமயம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக ஒரு பிரியாணி பார்க்க போகிறோம். யூஸ்வலாக பிரியாணி அப்படின்னா நான்வெஜ் பிரியர்கள் அது தனி. வெஜ்ஜாக வந்துன்னு பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் அதில் காளான் பிரியாணிலேருந்து காய்கறி பிரியாணி, புதினா அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். பட் நம்ம இன்றைக்கி முழுக்க முழுக்க கொத்தமல்லியை மட்டும் வச்சு ஒரு பிரியாணி. இது நல்லா யூஸ்வலாக கொத்தமல்லி சாதம் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லையா? அப்படி இல்லாமல் பிரியாணியாக பண்ணும்போது அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்கிறதுனால இன்றைக்கி அதுதான் பண்ண போகிறேன். சரி, இதில் வந்து இந்த பட்டாணி சீசனுனால கொஞ்சம் அதில் பட்டாணி கலராக இருக்கணும்னு போட்டுக்க போகிறோம். பட் அதர்வைஸ் இது வந்து பிளெயின் பிரியாணியாக தான் இருக்கும். அப்போ இந்த பிளெயின் பிரியாணிங்கிற போது அதுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது காய்கறி தொட்டுக்கணும். அந்த காய்கறி வந்து ரைத்தாவாக இருந்ததுன்னா நல்லாயிருக்குங்கிறதுனால இன்றைக்கி மிக்ஸ்டு வெஜிடபிள் ரைத்தா இது ரெண்டும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல அந்த மிக்ஸ்டு வெஜிடபிள் ரைத்தா பண்ணி ரெடி பண்ணி வச்சுருவோம். ஏன்னா அது காய்கறி வந்து வெந்து ஆறணும். ஆறுறதுக்கான நேரம் கொடுத்துட்டு பிரியாணி தாளிச்சிக்கலாம். முதல்ல இந்த வெஜ் ரைத்தாக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காய்கறி ரைத்தா செய்ய தேவையான பொருட்கள்: காய்கறிகளின் கலவை 1 கப், பொடியாக நறுக்கிய வெள்ளரிக்காய் 1/2 கப், தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன், கெட்டி தயிர் 1 கப், முந்திரி பருப்பு 5 அல்லது 6, பச்சை மிளகாய் 1, உப்பு ருசிக்கேற்ப. இப்போ இந்த வெஜ் ரைத்தாக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இதில் அந்த காய்கறிகளோட கலவை அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கேரட்டு, ஒரு 6 அல்லது 8 பீன்ஸு, அதோட கூட சின்னதாக ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு 1/2 கப் அளவுக்கு பட்டாணி. இதுக்கு மேலே நீங்கள் போடணுன்னு நினச்சா காலிஃப்ளவர் ஏதாவது இருந்ததுன்னா, ஆனால் காலிஃப்ளவருக்கு நம்ம அந்த மாதிரி இதில் நம்ம எல்லாத்தோடையும் வேக வைக்காமல் தனியாக வேக வச்சு சேர்த்துக்கோங்க. அதோடு கூட இதெல்லாம் வேக வச்சு எடுக்கிற போது நம்ம வேக வைக்காமல் இருக்கிற காயும் பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய். இதில் வெங்காயம் தக்காளி நான் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் வெள்ளரிக்காய் மட்டும் ஒரு 1/2 வெள்ளரிக்காயோ 1/4 வெள்ளரிக்காயோ நல்லா அதையும் பொடியாக நறுக்கிங்க. பட் கூடின மட்டும் காய்கறிகள் வந்து ஒரே மாதிரி பொடியாக நறுக்கிக்கிட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி நறுக்கி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு குக்கரில் போட்டுறேன். இப்போ இதில் ஒரு சிட்டிகை உப்பு கொஞ்சமாக, அப்புறம் நம்ம தயிரில் கலப்போம். குக்கரை மூடி ஸ்டீம் வந்ததும் ஒரே ஒரு விசில் விட்டுட்டு இறக்கி, அல்லது 2 விசில், உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஒரு 2 விசில், அதுக்கு மேலே வேணாம். ஆனால் ஹை ஃப்ளேம் தான். அதில் வச்சு 2 விசில் விட்டுட்டு இறக்கிட்டு ஒரு 10-20 செகண்ட் கழித்து மெதுவாக ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிடணும். காயும் வெந்திருக்கும், நிறமும் மாறாமல் இருக்கும். இது வெந்து அதை ஆற வச்சு எடுக்கிறதுக்குள்ளார இதுக்கு வந்து நம்ம ஒரு பேஸ்ட் ஒன்று அரைக்கணும். அதை அரைக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய், இது ஒரு 1/4 கப்பு தேங்காய், பச்சை மிளகா ஒன்றே வச்சுருக்கேன். இது வந்து நார்மலாக காரம். அதே வந்து கொஞ்சம் காரமாக வேணுங்கிறவங்க அதிகமாக வச்சுக்கலாம், கம்மியாக வேணுங்கிறவங்க 1/2 பச்சை மிளகா வச்சுக்கலாம். இதில் ஸ்டீம் வருது, வெயிட்டை போட்டுடலாம். இப்போ இது 3ஐயும் நல்லா விழுத அரைச்சிக்கலாம். இதில் ஒன்றே இப்போ நம்ம பண்ணுற காய்கறிகளோட அந்த ரைத்தா வந்து தயிர் பச்சடி வந்து நல்ல க்ரீமியாக பார்க்குறதுக்கு வெள்ளை வெளியேன்னு அங்கங்கே காய்கறிகளோட கலர் பச்சையும் சிகப்புமாக பார்க்க நல்லாயிருக்கும். இல்லை கலர் பரவாயில்ல, எனக்கு கூட ஏதாவது ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக சேர்த்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதோட கூட கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சை கொத்தமல்லி அதை இதோட சேர்த்து அரைச்சிக்கலாம். பட் அது ஆப்ஷனல். இதுதான் நார்மலாக பண்ணுறது. பட் ஆப்ஷனலாக அதையும் நீங்கள் சேர்க்கறது வந்து சேர்த்துக்கலாம். இந்த 3 பொருளையும் நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இதுக்கு இடையில இது 2 விசில் போட்டோன்னு ஆஃப் பண்ணிவிட்டு மெதுவாக ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். பச்சை மிளகா, முந்திரி, தேங்காய் 3 அரைச்சாச்சு, நல்லா விழுதாக அரைச்சி வச்சாச்சு. இந்த பக்கமும் இது நல்லா 2 விசில் விட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு 10-20 செகண்ட் விட்டுட்டு இப்போ திறக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல வெந்தும் இருக்கும், ஆனால் கலரும் மாறாமல் இருக்கும். இது வந்து நீங்கள் குருமா, கீரை எதுக்கு இப்போ குருமாவுக்கு நம்ம வந்து வேக வைக்கிறோன்னா இந்த மாதிரி வேக வச்சும் எடுத்துக்கலாம். கீரை எல்லாமே இதே மாதிரி 2 விசில் விட்டுட்டு இதே மாதிரி ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி எடுத்திங்கன்னா பச்சை நிறம் மாறாமல் நல்லா வெந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம எடுத்து அப்படியே ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு கலக்கிறத பார்க்கலாம். அந்த ஆற விட்டுட்டு அதுக்கு இடையில நம்ம கொத்தமல்லி பிரியாணி எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். கொத்தமல்லி பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: பாஸ்மதி அரிசி 1 கப், கழுவிய நறுக்கிய கொத்தமல்லி தழை 3/4 கட்டு, வெங்காயம் 2 மெல்லிய துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும், தேங்காய் துருவல் 1/4 கப், பட்டாணி சிறிதளவு,
முந்திரி பருப்பு 5 அல்லது 6, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், நெய் 2 டீஸ்பூன், எலுமிச்சம்பழச்சாறு 2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 3, பட்டை 2 துண்டு, லவங்கம் 4, ஏலக்காய் 3, உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த காய்கறியெல்லாம் ஆற வச்சுட்டோம், அரைச்சதையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? இதுக்கு நம்ம முதல்ல அரைக்கணும். இந்த அரைக்கிறது பார்த்திங்கன்னா தேங்காய், பச்சை மிளகா, முந்திரி பருப்பு, இஞ்சி பூண்டு விழுது, பட்டை லவங்கம் ஏலக்காய், எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி, இது எல்லாமே ஒன்றா அரைச்சிடணும். இப்போ இதில் பட்டை லவங்கம் ஏலக்காவை தாளிக்கணும்னு பிரியப்படுறவங்க நீங்கள் தாளிக்கலாம். நான் வந்து இது எதுவுமே நம்ம எடுத்து வைக்கிற மாதிரி இல்லை, அப்படியே அந்த சாதத்தை சாப்பிட்டோம்னா அதுலேருந்து பொறுக்கி வைக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காதுங்கிறதுனால அப்படியே முழுசாக சேர்க்கலை. அதே மாதிரி இந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்க்கும்போது பிரியாணிக்கெல்லாம் பொதுவாக நம்ம கொஞ்சம் இப்போ 2-4 தாளிக்கிறோம் பிரியாணிக்குன்னா, அரைக்கிறது இருந்தால் 2 போதும். 2வது அதை தூக்கி எறியவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, தேடி எடுக்கவும் முடியாது. அதனால் அது வேஸ்ட்டாகவும் ஆகுறதுல குவான்டிட்டி பார்த்திங்கன்னா, அது வந்து அளவு பார்த்திங்கன்னா கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ எதுவுமே பெரும்பாலும் நான் அரைச்சி அதில் சேர்த்துறது. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் 3மே இதோட நான் அரைச்சி சேர்க்க போகிறேன். இதெல்லாம் அரைச்சதுக்கப்புறம் நம்ம இதை தாளிக்கலாம். இப்போ இந்த அரவை ரெடி ஆகிடுச்சு. அதாவது கொத்தமல்லி, பச்சை மிளகா, தேங்காய், முந்திரி பருப்பு, பட்டை லவங்கம் ஏலக்காய், இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சாச்சு. நம்ம இப்போ ஒரு குக்கரை ரெடி பண்ணியிருக்கேன். குக்கரை எடுத்துகிட்டு வச்சுருவோம். இது நீங்கள் பாத்திரத்துலையும் தாளிக்கலாம், குக்கர்லேயும் தாளிக்கலாம். பட் பெரும்பாலும் எல்லாம் வந்து குக்கரில் தாளித்தா டக் டக்குன்னு வேலையாகும்ல அப்படின்னு கேட்குற நேயர்களுக்காக இன்றைக்கி குக்கரில் தாளிச்சுடுவோம். குக்கர் காஞ்சிருக்கு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதோடைய நெய் கொஞ்சோண்டு. நான் சின்ன டீஸ்பூனாக இருக்கிறதுனால இதில் 3 டீஸ்பூன் சும்மா ஊற்றியிருக்கேன். இது வந்து லாஸ்ட்டில் நம்ம வந்து தம் போடும்போது கொஞ்சம் ஊற்றுனோம்னா நல்லாயிருக்கும். இந்த எண்ணெய் நெய் கலவை காஞ்சிருச்சு. நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் ரொம்ப நிறம் மாறிடாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப நிறம் மாறிச்சுன்னா அது பிரியாணியோட கலரும் மாறும். அதே மாதிரி இப்போ நல்ல பச்சை கொத்தமல்லியாக கிடச்சிதுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கலர் இன்னும் கொஞ்சம் பிரைட் கலராக வரும். இதில் இந்த வெங்காயத்துக்கு தகுந்த உப்பை போட்டுக்கிறேன். இது ஆயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம தண்ணி கொதிக்க வைக்கணும், அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் தண்ணி வந்து இந்த மிக்சியில் ஜாரில் அரைச்சோம் இல்லையா, அந்த ஜார்லேயே தண்ணியை ஊற்றி அளந்து எடுத்துக்கிட்டேன். எந்த கப்பாலேயோ ஆழாக்காலையோ கிண்ணத்தாலேயோ எதில் அரிசி அளக்குறீங்களோ அதில் 1க்கு 2 தண்ணி, அதை கணக்கு வச்சுக்கோங்க. கொஞ்சம் வாங்கி நீங்கள் கொஞ்சம் நாளாச்சு அரிசினா ஒரு 1/4 கப்பு ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். பிரியாணி அரிசிக்கு தான் நான் சொல்கிற அளவு இது. அதுவே நீங்கள் பச்சரிசிக்கு இந்த அளவு பொருந்தும். புழுங்கல் அரிசியாக இருந்தால் 3 கப் வேணும். பட் பிரியாணி அரிசின்னு பண்ணும்போது 1க்கு 1.25 2 வரைக்கும் போகலாம். அரிசியோட தன்மையை பொறுத்து கொஞ்சம் கூட குறைய நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து இந்த அரைச்ச விழுதை சேர்த்துட்றேன். இப்போ இது ஓரளவு பச்சை வாசனை போக நல்லா வதக்கிடணும். இது நல்லா வதங்கி அந்த வாசனை கமகமான்னு வரணும். அது வரைக்கும் இதை வதக்குனா தான் இது நல்லாயிருக்கும். அந்த அரையும் குறையுமா வதக்கிட்டு நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம அந்த பச்சை வாசனை போகவே போகாது, நல்லா இருக்காது. நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சு வதக்குறேன். ஆனால் கிளறிக்கிட்டே இருக்கணும். காரணம் நம்ம அதில் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கோம். முந்திரி பருப்பு விட்டிங்கன்னா சட்டுன்னு அடி பிடிச்சிடும். அதனால் முந்திரி பருப்பு சேர்த்ததுனால இதை நம்ம வந்து விடாமல் கிளறணும். இப்போ இது நல்லா வதக்கிட்டே இருக்குப்பாங்க. இது வதங்கிருச்சு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் பார்த்திங்கன்னா, புதுசாக சமைக்கிறவங்களா இருந்தால் தண்ணி கொதி வந்துருச்சு, தீயை குறைச்சிட்டேன். இப்போ வந்து புதுசாக சமைக்கிறவங்களா இருந்தால் இது பச்சை வாசனை, அப்புறம் இது வதங்கின வாசனை, இதெல்லாம் வித்தியாசம் தெரியாது மேடம் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொன்னீங்கன்னா,
உங்களுக்கே தெரியும் பச்சை வாசனை வந்து ஒரு மாதிரி எரிச்சுக்கிறதாமன்னு சொல்லுவாங்க. அது ஒரு வாசனை வந்து மூக்கை எரிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அதே சமயம் வதங்க வதங்க கம கம கமன்னு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த 2 அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம ஊற்றி இருக்கிற எண்ணெய் வந்து லேசாக கசிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து வதங்கியிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓரளவு கொஞ்சம் நல்லா கசிஞ்சு வந்துருச்சுன்னா நல்லா வதங்கிருச்சுன்னு அர்த்தம். அதே லேசாக கசிய ஆரம்பிச்சதுன்னா அப்போ தான் வதங்க ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த வித்தியாசங்களை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வாசனை ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக கண்டுபிடிக்கிறது, பட் பழக்கம் இல்லாதவங்களுக்கு. இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கி தண்ணி வற்றி மேலே லேசாக இந்த எண்ணெயெல்லாம் சைடில் கசிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இது பார்த்தா தெரியும், அந்த எண்ணெய் கசியுது பாருங்கள் சுற்றி. இப்போ இதில் பட்டாணியும் சேர்த்துடலாம். இதில் ஆக்சுவலாக முந்திரி பருப்பு சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா எண்ணெயை காய வச்சு வெங்காயத்தோடைய முந்திரி பருப்பையும் சேர்த்துடலாம். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தண்ணி கொதிச்சிட்ருக்கு இல்லையா? இப்போ இந்த தண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இந்த தண்ணி இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ தீயை குறைச்சிட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா பாஸ்மதி அரிசி, அதை இதில் சேர்த்துடலாம். அதோட கூட இதுக்கு தகுந்த உப்பு, நம்ம வெங்காயத்து உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துக்கிட்டு போட்டுக்கணும். ஒரு 3/4 ஸ்பூன் வரைக்கும் இதில் கொள்ளும். அவ்வளோதான். அப்புறம் எலுமிச்சம்பழ ஜூஸு ஜஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன், ரொம்ப வேண்டாம், லேசாக. சில நேரங்களில் புளிப்பு அதிகமாகிடும். இப்போ தீயை அதிகமாக வச்சுருக்கேன். இப்போ ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆக்சுவலாக பிரியாணிலெல்லாம் நீங்கள் தம் போடும்போது அதில் வந்து நம்ம உப்பு போடுறோம் இல்லையா, அந்த உப்பு வந்து கொஞ்சம் சுருக்கம் தெரியணும். அப்போ தான் அந்த அரிசி வேகும்போது கரெக்டாக வந்துடும். இப்போவே அது கரெக்டான அளவில் இருந்ததுன்னா வெந்து எடுத்ததுக்கப்புறம் உப்போட அளவு கொஞ்சம் கம்மியாயிடும். ஸோ இப்போ செக் பண்ணிவிட்டு நம்ம மூடியை போட்டுடலாம். இப்போ உப்பு அளவு சரியாக இருக்குது. நம்ம குக்கரை மூடி இப்போ ஹை ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில், ஸ்டீம் வருது பாருங்கள். இப்போ எப்போவுமே குக்கரில் ஏதாவது போடுறோம் அப்படின்னா அது அந்த வெயிட்டையும் பக்கத்துலேயே வச்சுடுங்க, அந்த நேரத்துக்கு தேடக்கூடாது. அவ்வளோதான். இப்போ ஹை ஃப்ளேமில் ஒரு விசில், அப்புறம் நல்லா கம்மி பண்ணிவிட்டு 2 நிமிஷம் சரியாக போயிடும். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோன்னா ப்ரெஷர் இறங்கணும்னு திறந்தோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது வந்து நான் 2 நிமிஷம் கழித்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். அப்படியே இருக்குது. ப்ரெஷர் அடங்கினதுக்கு அப்புறம் தான் திறக்கணும், அப்போ திறந்துக்கலாம். இப்போ இந்த காய்கறி கலவை வந்து நல்லா ஆறிடுச்சு பாருங்கள், ரெடியாக ஆறி இருக்குது. இதில் நம்ம வெள்ளரிக்காய் சேர்த்துடணும். இதுக்கு தண்ணியோட அளவு நான் சொல்லலை. இந்த காய்கறிகள் கலவை வந்து 1 கப்பு இருந்ததுன்னா 1/2 கப்பு தண்ணி போதும் குக்கரில். ஏன்னா குக்கரில் மூடி வேக வைக்கிற போது அதுலேயுமே கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் ஒரு 1/2 கப்பு அளவுக்கு இருந்தால் போதும். அந்த காய்கறிகள் இழுத்துக்கிட்டு இந்த வேர்த்து வடிகிற தண்ணி சேரும்போது கொஞ்சமாக தான் நமக்கு, இது பாருங்கள், இவ்வளோ தான் தண்ணி வரும். அப்போ நம்ம அரைச்ச அந்த முந்திரி பருப்பு கலவையோடலாம் சேரும்போது சரியாக இருக்கும். தயிரும் திக்காக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். திக்காக இல்லை அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. சில நேரம் வந்து இந்த ஹங் கேர்டும்பாங்க, தயிரை வந்து ஒரு துணியில் கட்டி தொங்க விட்டு அந்த தண்ணியை ஃபுல்லாக எடுத்துகிட்டு கொஞ்சம் திக்காக போடலாம், அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். பட் அந்த க்ரீமி லுக் இருந்தால் தான் இது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இது இந்த அரைச்ச விழுது. இதில் காய்கறிகளுக்கு ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம். இப்போ நம்ம தயிர்லாம் சேர்க்குற போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். பார்த்துட்டு போட்டுக்கலாம். இது ஒரு தடவை நல்லா கலந்துடலாம். அதோடையே இப்போ இந்த தயிரை சேர்த்துக்கலாம். இது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரைத்தா.
இது என்னென்னா இன்னொன்று, இந்த டயட்டில் இருக்கிறோன்னு சொல்கிறவங்க, அப்புறம் சாப்பிட வேறு எதுவும் பிடிக்கல, அதுக்கு வாய்க்கு எதமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி காய்கறியை ரைத்தா மாதிரி பண்ணிவிட்டு இதோட கூட கொஞ்சமாக ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சப்பாத்தி அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். அல்லது வெறுமனே ஒரு பவுலில் போட்டுட்டு பரவாயில்லன்னா கொஞ்சம் ஓம்பு பொடியோ அல்லது காரப்பொடியோ மேலே தூவிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபில்லிங்காக இருக்கும். எதுவுமே இல்லைன்னா அவல் பொரிச்சது இருக்கும் இல்லையா, நம்ம வீடுங்கள்லாம் இருக்கும் பெரும்பாலும், பட் எல்லா இடம் நேரம் சொல்ல முடியாது. அவல் வந்து பொரிச்சு தருவாங்க கடைகளில். அதை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டோம்னா அதில் கொஞ்சம் உப்பு காரம் போட்டு தூவிக்கலாம். அதை வந்து மேலே அள்ளி போட்டும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ வந்து இந்த ரைத்தா ரெடி. நான் இதில் கொத்தமல்லி அதெல்லாம் போடல, ஏற்கனவே இதனோட பச்சை கலரே நல்லாயிருக்கும், அதனால் நான் கொத்தமல்லிலாம் போடல. அந்த காய்கறிகள் வந்து இந்த பச்சையும் சிகப்புமாக தெரியும் போது பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ரெடி ஆயாச்சு. இதில் ஒரே ஒரு பொருள் விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்க்கலாம், அப்படின்னா சீரகத்தூள், வறுத்து அரைச்ச சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாம் கலந்தாச்சு இல்லையா, உப்பு எல்லாமே பார்த்தாச்சு, கரெக்டாக இருக்குது. இதை வந்து நல்லா ப்ளேட்டிங் பண்ணிடலாம். இப்போ அந்த தயிர் க்ரீமியாக இருக்கவும் நல்லா இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி இருக்கணும். ரெண்டாவது முந்திரி பருப்பு தேங்காய்லாம் அரைச்சிருந்தாலும் தயிர் திக்காக இருந்தாலும் அது நல்லாயிருக்கும். இது நல்லா சாப்பிட்றதுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். ஆக்சுவலாக இதோடு சேர்த்து சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம கொத்தமல்லி பிரியாணியில் ஒன்றுமே போடல, வெறும் மசாலா மட்டும்தான், காய்கறிகள் அந்த மாதிரிலாம் கிடையாது. சும்மா பட்டாணி சீசன் பட்டாணி இது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம். அதே இது பேலன்ஸ் பண்ணுற மாதிரி காய்கறிகள் சேர்த்து நம்ம ஒரு ரைத்தா பண்ணுவோம். ரைத்தாக்கு ஒரு சின்ன ரீகேப். காய்கறிகள் கலவையை ஒரு குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு 2 விசில் விட்டு எடுத்துட்டு 10 செகண்ட் கழித்து மெதுவாக ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி எடுத்தோம்னா காய்கறிகள் ரெடியாக இருக்குது. அதை நல்லா ஆற வச்சுக்கணும். தேங்காய், முந்திரி பருப்பு, பச்சை மிளகாயை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடணும். அதுக்கப்புறமா இந்த ஆறுன காய்கறி கலவையில் அரைச்ச விழுது, தேவையான உப்பு, தயிர் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்தோம் அப்படின்னா காய்கறி ரைத்தா தயார். இப்போ இது நல்லா நம்ம 2 விசில் விட்டுருந்தோம் ஹை ஃப்ளேமில், தீயை குறைச்சி வச்சு 2 நிமிஷம் கழித்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ ப்ரெஷர் நல்லா அடங்கிருச்சு. ப்ரெஷர் அடங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணோம்னா தண்ணி சுற்றிட்டு நிற்கும். அது கரெக்டாக இருக்குது. இதை மெதுவாக விரட்டி விடலாம். கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ 2 ஸ்பூன் நெய். இந்த நெய் வந்து ஆப்ஷனல், விருப்பப்பட்டால் ஊற்றலாம் அல்லது தேவையில்லை. நம்ம முதல்ல ஊற்றும் போது சின்ன ஸ்பூனுங்கிறதுனால நம்ம கொஞ்சம் தான் ஊற்றிடணும். கரெக்டாக இருக்குது பாருங்கள். லேசாக ஒரு கலக்கி எடுத்துட்டு இது வந்து நான் ரொம்ப உதிரியாக பண்ணலைங்க. உதிரியாக பண்ணுறதா இருந்தால் நீங்கள் 1.25 தண்ணி வச்சுக்கலாம். பொதுவாக இந்த மாதிரி தக்காளி சாதம், இந்த கொத்தமல்லி சாதம், இந்த மாதிரி பிரியாணி இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அதனால் நான் எப்போவுமே கொஞ்சம் 2-2.25 தண்ணி வைப்பேன். நல்ல உதிரியாக வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் அதில் 1.25 தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் நம்ம கொத்தமல்லி, தேங்காய், பச்சை மிளகாய், பட்டை, லவங்கம், ஏலக்காய், கொஞ்சம் முந்திரி பருப்பு, அதோட கூட இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு குக்கரில் எண்ணெயை காய வச்சு அதோட கூட கொஞ்சம் நெய் ஊற்றி அதுவும் காஞ்சதும் வெங்காயமும் ஒரு சிட்டிகை உப்பும் சேர்த்து வதக்கிட்டு அரைச்ச விழுது சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா வதக்கிட்டு ஒரு பக்கம் 1-2 தண்ணி வச்சு அந்த தண்ணி நல்லா கொதித்ததும் இதை தூக்கி ஊற்றிட்டு அந்த தண்ணியில் கொதிக்க ஆரம்பித்ததும் அரிசியை சேர்த்து அதோட கூட உப்பு, எலுமிச்சம்பழச்சாறு, நெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி
ஹை ஃப்ளேமில் 2 விசில், தீயை நல்லா குறைச்சி வச்சு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ரெஷர் அடங்கினதும் இந்த குக்கரை ஓப்பன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா கொத்தமல்லி பிரியாணி தயார். இப்போ நல்ல ஒரு கொத்தமல்லி பிரியாணி மணக்க ரெடி பண்ணியாச்சு. கூடவே அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு காய்கறி ரைத்தா. சரி இதுதான் சாப்பிட்ணுமா, அப்போ வேறு நாங்கள் வெங்காய ரைத்தாலாம் வச்சுக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் வச்சுக்கலாங்க. இது முடிஞ்சவங்க பண்ணிக்கலாம், இல்லைன்னா வெங்காயம், வெள்ளரிக்காய், தக்காளி போட்டு நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். கூட ஒரு அப்பளம், சிப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். அது ஹோல்சம் மீல் மாதிரி ஆகிடும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.